வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு எலிகெண்ட்டான டிசைன் தான். இதில் வந்து நான் ஸ்டிச் பண்ண வீடியோ எடுத்துறேன். பட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தினால அது என்னண்டே தெரியலை, டெலிட் ஆகிட்டுது. சாரி ஃபார் தேட். என்னால் டீட்டெயில்டான வீடியோ போட முடியலை. இருந்தாலும் சிம்பிளாக இந்த டிசைன் வந்து இப்படி போட்டுதான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு வந்து எப்பவும் போலவே ஃபஸ்ட்டு வந்து 3 லைனில் வந்து ஜரி த்ரெட் வந்து நான் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து சிங்கிள் லைன் சுகர் பீட்ஸில் வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அந்த அவுட்லைனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 4 mm பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கொடுத்துட்டேன். அதையும் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கணுன்றதுக்காக திரும்ப சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். அது முடித்ததுக்கு பிறகு யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் வந்து செயின் ஸ்டோன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். செயின் ஸ்டோன் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் என்ன செய்யணுமெண்டா வந்து பேஸ்ட் பண்ணுவினா, இல்லாட்டி பேஸ்ட் பண்ணி காய விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுவினா. பட் நான் வந்து அப்படி கொடுக்க மாட்டேன். எப்போவுமே நான் என்னால் எவ்வளோ தூரம் ஒரு ப்ளவுஸ் டிசைன் போடுறனோ அந்த ப்ளவுஸில் எவ்வளோ தூரத்துக்கு க்ளூவோட யூசேஜை வந்து குறைக்க முடியுமோ குறைப்பேன். பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து க்ளூவோட யூசேஜை குறைச்சிட்டு நெசசரியானதுக்கு மட்டுமே க்ளூவோட யூசேஜை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு பிறகு இதில் செயின் ஸ்டோன் நான் அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்டா 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். அது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் நான் தனியாக செயின் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது வித்தவுட் க்ளூ என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் வடிவாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இந்த செயின் ஸ்டோன் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சுகர் பீட்ஸில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்குறேன். சுகர் பீட்ஸ் லைன் முடியவும் பிறகு சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து 2 ட்ரையாங்கிளுக்கு இடையில் இருக்கிற கேப்பு அதோட வித்தெல்லாம் மெஷர் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு போடுங்க. இந்த லுக்கை இன்னும் கொஞ்சம் எலிகண்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து பிங்க் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவைகளுக்கு கொஞ்சம் நல்ல கிராண்டான லுக் வேணும், எலிகண்டான லுக் வேணுமென்ட்டு கேட்டேன்னா, பட் வந்து பட்ஜெட் வந்து லோ பட்ஜெட்டாக கேட்டேன் வேணாம். பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரோ சாரி கலரை மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமன்றதுக்காண்டி நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறேன். முட்டாஸ் வந்து ஸ்டோன்ஸ் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு அதை சுற்றி வந்து நான் சுகர் பீட்ஸை கொடுத்து வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் வந்து சாரி கலர் வந்து பிங்க், அதோட பார்டர் கலர் வந்து ப்ளூ. பார்டர் கலரில் தான் ப்ளவுஸ் வருது. இதுதான் ஃபினிஷிங் லுக். இந்த ப்ளவுஸை வந்து அழகாக உங்களுக்கு நான் காட்டணும், ஒவ்வொரு ஸ்டிச்சும் காட்டணும் அப்படின்னு நினச்சிடான். பட் வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு, இட்ஸ் மை பேட் லக். இட்ஸ் ஓகே. இதுதான் முட்டாஸ். பிங்க் கலர் ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். அந்த ஸ்டோனுக்கு பதிலாக நான் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டிருக்கலாம். பட் ஆனால் த்ரெட் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும், பட்ஜெட்டுக்கு மீறி போகும். அதனால் நான் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு நான் டேசல்ஸும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்லைன் ஹேண்ட்லைனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணி தைச்சனோ அதை யூஸ் பண்ணி டேசல்ஸ் வந்து தைச்சிருக்கிறேன். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. எனி என்கொயரிஸ் அண்ட் ஆர்டர் இருந்ததுண்டா கமெண்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.